Welcome to Tamil Genius. இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்த கேள்வியோட ஆன்சர் என்னன்னு பாத்திரலாம். நான் லாஸ்ட் வீடியோல உங்க எல்லார்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த பிக்சர்ல ஒரு நபர் கண்ணாடிக்கு முன்னாடி நின்னுகிட்டு அவரோட தாடியை அந்த கத்தியை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த நபருக்கு பின்னாடி உள்ள ஒரு நபர் கையில ஒரு பலூனை வச்சுக்கிட்டு அது பக்கத்துல குண்டு ஊசியும் வச்சுக்கிட்டு ரெடியா நின்னுகிட்டு இருக்காரு. இப்போ இதுல என்ன கேள்வின்னு கேட்டிருந்தேன்னா, அந்த நபர் அந்த பலூனை வெடிச்சாருன்னா இந்த நபர் இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டிருந்தேன். உங்கள நிறைய பேர் இந்த கேள்விக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிருந்தீங்க. ஆன்சர் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் கெஸ் பண்ண மாதிரி கண்டிப்பா இறந்து போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அந்த பலூன் வெடிச்சுச்சுன்னா அந்த பலூன்ல இருந்து திடீர்னு அதிர்வான சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்டு அந்த நபர் பயந்து போயிட்டு கத்தியை கழுத்துல வச்சு கட் பண்றது கூட அதிக வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இது ரொம்ப ஆபத்தான சிச்சுவேஷன். அந்த நபர் இறந்து போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதே ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க உண்மையில ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க இன்னைக்கான முதலாவது வீடியோல நான் பார்க்கலாம். கடந்த 3 நாளா மும்பை சிட்டில பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த 3 நாள்ல 3வது நாள் அன்னைக்கு ஆபீசர் ஜானுக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல என்ன சொல்றாங்கன்னா, ஓலி வாங்குற ஒரு லேடி இறந்து போயிட்டாங்க, அதாவது அவங்க வீட்டுல யாரோ அவங்கள கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த ஆபீசர் ஜான் கிட்ட அந்த போன் மூலமா யாரோ தெரிவிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு அடுத்த அரை மணி நேரத்துல ஆபீசர் ஜான் ஓலிவாவோட வீட்டுக்கு போய் பாக்குறாரு. ஓலிவா வீட்டுல உள்ள ஹால்ல அவங்க இறந்து கிடக்குறாங்க. அவங்க வயித்துல யாரோ கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்காங்க. இதை பார்த்துட்டு ஆபீசர் ஜான் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆபீசர் ஜானுக்கு ஒரு 3 பேர் மேல சந்தேகம் வருது. அவங்க 3 பேர் யார் யாருன்னா, ஓலிவாவோட வீட்டுல வேலை செய்யற மெய்ட், அதாவது வேலைக்காரி, அதுக்கப்புறம் ஓலிவாவோட பிரதர், அதுக்கப்புறம் ஓலிவாவோட ஹஸ்பண்ட். முதல்ல ஓலிவாவோட மெய்டு என்ன சொல்றாங்கன்னா, நான் கொலை நடக்கிற அன்னைக்கு வீட ஃபுல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு மெய்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆபீசர் ஜான் ஓலிவாவோட பிரதர் கிட்ட விசாரிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கடந்த 3 நாளா பீச்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது ஆபீசர் ஜான் ஓலிவாவோட ஹஸ்பண்ட விசாரிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என்னோட ஆபீஸ்ல ரொம்ப பிஸியா இருந்தேன், வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு ஓலிவாவோட ஹஸ்பண்ட் சொல்றாரு. இந்த 3 பேர்ல யாரோ ஒரு நபர் போய் சொல்றாருன்னு ஆபீசர் ஜான் கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த டீல்ல உங்களுக்கு என்ன கேள்வினா, இங்க உள்ள 3 பேரான மெய்ட், பிரதர், அதுக்கப்புறம் ஓலிவாவோட ஹஸ்பண்ட், இவங்க 3 பேர்ல யாரு ஓலிவாவை கொலை பண்ணதுன்னு கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல 1 டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான நேரம் 20 செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ். சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நீங்க எல்லாம் சரியான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி லீவ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் கெஸ் பண்ண மாதிரி கண்டிப்பா ஓலிவாவோட பிரதர் தாங்க ஓலிவாவை கொலை பண்ணிருக்காரு. எப்படி நீங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம்னா, இன்வெஸ்டிகேஷன் அப்ப ஆபீசர் ஜான் கிட்ட ஓலிவாவோட பிரதர் கடந்த 3 நாளா நான் பீச்ல தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலா கடந்த 3 நாளா மும்பை சிட்டில பயங்கரமா மழை பெய்யுது. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கப்போ கண்டிப்பா அந்த பீச்ல அவரால் இருக்க முடியாது. சோ அதனால அவரு தான் பொய் சொல்றாரு. பொய் சொல்றதுனால அவர் தான் கண்டிப்பா ஓலிவாவை கொலை பண்ணிருக்கணும். இதே ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க உண்மையில ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க இரண்டாவது வீடியோல நான் பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு புதுசா கல்யாணமான ஒரு இளம் பெண் ஆபீசர் ஜானோட ஆபீஸ்க்கு வந்து என்னோட ஹஸ்பண்ட் யாரை கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்றாங்க. இதை கேட்டுட்டு ஆபீசர் ஜான் கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாரு. அதுக்கு அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு காலையில தான் என்னோட ஹஸ்பண்டுக்கும் எனக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகி முடிச்ச உடனே எங்களோட ஃபேமிலில ஒரு காஸ்ட்லியான காரை எங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அந்த கார்ல நானும் என்னோட ஹஸ்பண்டும் ஹனிமூன் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மேரேஜ் முடிச்சிட்டு ஹனிமூனுக்கு அந்த கார்ல ஜாலியா போய்கிட்டு இருந்தோம். நாங்க போற வழி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவா இருந்தனால அந்த ஃபாரஸ்ட்ல ரீசெண்டா மழை பெஞ்சிருந்தனால அங்க இருந்த குழி எல்லாத்துலயும் தண்ணி நிறைய இருந்துச்சு. என்னோட ஹஸ்பண்ட் அந்த புது காரை ஒரு குழிக்குள்ள விட்டுட்டாரு. அதனால அந்த கார் அந்த குழிக்குள்ள மாட்டிக்கிருச்சு. நாங்களும் 2 பேரும் அந்த சேறு சகதியில இறங்கி எவ்வளவு தள்ளி முயற்சி பண்ணி வெளியில எடுக்க பார்த்தோம். எவ்வளவுதான் ட்ரை பண்ணியும் அந்த காரை வெளியில எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ஹெல்ப்புக்கு ஆள் கிடைக்கிறாங்களான்னு நான் என்னோட ஹஸ்பண்ட காரு கிட்ட விட்டுட்டு நான் தேடி பார்க்க போனேன். எனக்கு ஹெல்ப்புக்கு யாருமே கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் திரும்ப வந்து பாக்குறப்ப என்னோட ஹஸ்பண்ட் அந்த கார் பக்கத்துல இருந்து கிடந்தாரு. இதை கேட்டுட்டு நான் உடனே வேகமா அங்கிருந்து கிளம்பி இப்போ உங்களை நான் பாக்குறதுக்கு நேரா வர்றேன் அப்படிங்கறத அந்த லேடி ஆபீசர் ஜான் கிட்ட தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இவங்க சொன்னது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு ஆபீசர் ஜானுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த லேடி ஒருவேளை பொய் சொல்றாங்களோ அப்படிங்கிறது தோணுது. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கேள்வினா, இந்த லேடி உண்மையை சொல்றாங்களா இல்ல பொய் சொல்றாங்கன்னு கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல 2 டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான நேரம் 20 செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ்.
சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நீங்க எல்லாம் சரியான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி லீவ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் கெஸ் பண்ண மாதிரி கண்டிப்பா இந்த லேடி போய் சொல்றாங்க. இது எப்படிங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம்னா, அந்த லேடிக்கு இன்னைக்கு தான் மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆன கையோட அவங்க ஹனிமூன் கிளம்புறாங்க. ஹனிமூன் கிளம்புறப்போ ஒரு கார்ல போறாங்க. அந்த கார் ஒரு ஃபாரஸ்ட்ல உள்ள ஒரு பள்ளத்துல மாட்டிக்கிருச்சு. அந்த பள்ளத்துல சேரும் சகதியுமா இருந்துச்சு. அப்ப அவங்க ரெண்டு பேரும் இறங்கி காரை தள்ள முயற்சி பண்ணாங்க. எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம் அவங்களால முடியல. ஆனா அந்த லேடி அந்த சேரு சகதியில ரெண்டு பேரும் இறங்கி அந்த காரை தள்ள முயற்சி செஞ்சு அவங்களால முடியாதனால பக்கத்துல ஹெல்ப்புக்கு தேடுறாங்க. அப்ப யாருமே கிடைக்கல. அவங்க திரும்ப வந்து பாக்குறப்ப அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நேரா அங்க இருந்து ஆபீசர் ஜானை மீட் பண்றாங்க. இங்க உள்ள எல்லா சிச்சுவேஷனையும் நல்லா கோரிலேட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த லேடியோட ஒயிட் ட்ரெஸ் பியூர் ஒயிட்டா இருக்கும். அந்த ட்ரெஸ்ல எந்த ஒரு கரையுமே இருக்காது. சோ அதனால இந்த லேடி எக்ஸாக்ட்டா போய் சொல்றாங்க. ஒரு செட்டப்பை கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஆபீசர் ஜான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாரு. இதே ஆன்சரை நீங்களும் கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க உண்மையிலே ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க மூணாவது வீடியோல என்னன்னு பார்க்கலாம். நம்மளோட ஆபீசர் ஜானுக்கு எதிர் ரொம்ப அதிகமா இருந்தனால ஒரு நாள் ஆபீசர் ஜானை இவரை கடத்தி ஒரு அடையாளமே தெரியாத ஒரு பில்டிங்ல உள்ள ரூம்ல அடைச்சு வச்சிடறாங்க. ஆபீசர் ஜான் அந்த ரூம்ல இருந்து எவ்வளவு தப்பிச்சு போக முயற்சி செஞ்சும் ஆபீசர் ஜானால தப்பிச்சு போக முடியல. அப்போ அந்த கடத்த நம்பர் அங்க வந்து ஆபீசர் ஜானோட ரூம்குள்ள ஒரு டைம் பாம்பை தூக்கி போட்டு இந்த டைம் பாம் இன்னும் வெடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட ஆபீசர் ஜான் நம்மளோட டீல்ஸ்ல எப்போதுமே ரொம்ப பிரில்லியன்டான பர்சன். ஆபீசர் ஜான் அந்த டைம் பாம் எடுத்து பாக்குறப்போ அந்த டைம் பாம்ல சில நம்பர்ஸ் இருக்கு. என்ன நம்பர் இருக்குன்னா 2 = 6, 3 = 12, 4 = 20, 5 = 30, 6 = 42, 9 = எவ்வளோ அப்படிங்கறத இருக்கு. இந்த ரிடில்ல உங்களுக்கு என்ன கேள்வினா இங்க 9 = என்ன ஆன்சர் வரணும் கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல 3 டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான நேரம் 20 செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ். சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நீங்களா சரியான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி லீவ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களா கெஸ் பண்ண மாதிரி இதோட ஆன்சர் 90, அதாவது 90. இது எப்படி நீங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம்னா அவங்க என்ன ஃபார்மட்ல இந்த கால்குலேஷனை உருவாக்கி இருக்காங்கன்னா நம்பர் இன்ட் நம்பர் +1 அப்படிங்கறத உருவாக்கி இருக்காங்க. அதாவது இப்ப 2 = 6 எப்படி போட்டிருக்காங்கன்னா 2ங்கிறது இப்ப நம்பர், இப்ப 2 + 1 அதாவது நம்பர் +1. சோ 2 × 3 னு வரும். அப்போ 2 × 3 6. அதுக்கப்புறம் அதே ஃபார்மட்ல பார்த்தோம்னா 3 வரும். 3க்கு அடுத்து நம்பர் +1 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 3 4s are 12 னு வரும். அதுக்கப்புறம் 4 பிளஸ் நம்பர் +1 போட்டோம்னா 4 + 1 5. சோ 4 × 5 20 னு வரும். அதுக்கப்புறம் 5 × நம்பர் +1 போட்டோம்னா 5 + 1 6 னு வரும். சோ 5 × 6 30. அதுக்கப்புறம் 6 × 6 + 1 7ங்கிறது நம்பர் +1 ஃபார்முலால வரும். அதுக்கப்புறம் 6 7s are 42. அப்ப ஃபைனலா 9 னு வரும். 9 × நம்பர் +1 ஃபார்முலால போட்டா 9 + 1 10. அப்ப 9 × 10 அதாவது 9 × 10 மல்டிப்ளை பண்ணா நமக்கு 90ங்கிறது ஆன்சர் கிடைக்கும். சோ இதே ஆன்சரை நீங்களும் கரெக்டான டயத்துல கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணீங்கன்னா நீங்க எல்லாரும் மேக்ஸ்ல ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க நாலாவது வீடியோல நான் பார்க்கலாம். இந்த பிக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. இந்த பிக்சர்ல இங்க டாப்ல உள்ள கிளாஸ்ல நாம லிக்விட ஃபில் பண்ணோம்னா இங்க கீழே உள்ள டிஃபரண்ட் கனெக்ஷன்ஸ்ல கனெக்ட் பண்ணிருக்க கிளாஸஸ்ல எந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் அந்த லிக்விட் ஃபில் ஆகும் கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல 4 ன்னு டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க. இதை கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்றதுக்கு உங்களுக்கான நேரம் 20 செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நீங்களா சரியான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி லீவ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் கெஸ் பண்ண மாதிரி இதாங்க ஆன்சர். அதாவது இந்த கிளாஸ் தாங்க ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகும். இதே ஆன்சரை கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி லீவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் உண்மையிலே ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க லாஸ்ட் ரிடில் நான் பார்க்கலாம். இது உங்களுக்கான ரிடில். இந்த ரிடிலுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. இந்த ரிடிலோட ஆன்சரை நான் பொதுவா நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்ணுவேன். இந்த ரிடிலோட ஆன்சரை நீங்க எப்பவே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் கமெண்ட் செக்ஷன் அப்புறம் ஐ கார்டு இது மூணுல உள்ள ஆன்சர் ஃபார் லாஸ்ட் ரிடில்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி இதோட ஆன்சரை நீங்க எப்பவே தெரிஞ்சுக்கலாம். இந்த பிக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. இந்த பிக்சர்ல ரெண்டு பேர்ல யார் பெரிய முட்டாள்னு கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல 5 ன்னு டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான நேரம் 20 செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ.
நீங்க எல்லாரும் சரியான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி லீவ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இதோட ஆன்சரை இப்பவே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், கமெண்ட் செக்ஷன் அப்புறம் ஐ கார்டு இது மூணுலயும் காமனா ஆன்சர் ஃபார் லாஸ்ட் டுடேன்னு உள்ள லிங்கை கிளிக் பண்ணி இதோட ஆன்சர் நீங்க இப்பவே தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நாங்க இது மாதிரி தினமும் இன்ட்ரெஸ்டிங்கான ரிடல்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணி அதை நீங்க உடனே பார்க்கணும்னா மறக்காம தமிழ் ஜீனியஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரும். நம்மளோட தமிழ் ஜீனியஸ் 2.0 யூடியூப் சேனல்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி டிஸ்கிரிப்ஷன்ல தமிழ் ஜீனியஸ் 2.0 யூடியூப் சேனல் லிங்கை கிளிக் பண்ணி அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனல்லையும் உங்களுக்கு எக்கச்சக்கமான ரிடல்ஸ் வீடியோஸ் இருக்கு. நீங்க இந்த வீடியோவை இதுவரையும் பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வீடியோவை இதுவரையும் பார்த்ததுக்கு உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரிடல்ஸ் வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன்.